என்ன சொல்றாங்க? ரொம்ப நீ ஓட்டு போடனா உனக்கு மெட்ரோ கிடைக்காது. நான் என்ன கேக்குறேன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆனாங்கல்ல, ஏன் அங்க கொடுக்க வேண்டியதான மெட்ரோ ரயில்? கோயம்புத்தூர் கொடுத்தாங்களா? கோயம்புத்தூர் ஒரு எம்எல்ஏ போயிருக்காங்கல்ல, ஏன் கொடுக்கல? கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கிடையாது, மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது. இதுங்களுக்கு ஓட்டு போட்டா மெட்ரோ ரயில்லாம் வராது. கலவரம் வேணா வரும், சண்டை வேணா வரும், கடைகள் உடையும், மண்டைகள் உடையும், கொலைகள் நடக்கும். இப்படி கலவரத்தை பண்றதுதான் பிஜேபியோட வேலையை ஒழிய நல்லது பண்றது பிஜேபியோட வேலை கிடையாது. மதுரை நகரம்னு சாதாரண நகரமாங்க? மதுரைனா சாதாரண ஊராது. மதுரை தான் இந்தியாவிலேயே மூத்த நகரம், முதல் நகரம். கீழடி சொல்லிருச்சு இல்ல, கீழடி சொல்லிருச்சு. அயோத்தியால போட்டு தோண்டுனாங்க. அயோத்தி தான் பழைய நகரம், அயோத்தி தான் பழைய நகரம், ராமர் தான் பிறந்தாரு, தோண்டிப்பாரு தோன்றானுங்க. எதுவும் கிடைக்கல. குஜராத்ல துவாரகால தோன்றாங்க. 4000 கோடி 5000 கோடி செலவு பண்ணானுங்க. சரஸ்வதி நகரம் இருக்குன்னானுங்க, துவாரகை நகரம் இருக்குதுன்னானுங்க, கிருஷ்ணர் பிறந்த ஊர் இருக்குன்னானுங்க. ஒண்ணும் கிடைக்கல. கல்லு கிடைச்சது, மண்ணு கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல, எந்த அளவும் கிடைக்கல. ஆனால் வைகை நகரத்தை தோண்டியவுடன் ஒரு பெரிய நாகரிகமும் மதுரை நகரினுடைய எச்சமாக இருக்கக்கூடிய கீழடியும் கிடைக்குதா இல்லையா? அதான் மதுரை, அதான் மதுரை. 2700 2800 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நம்ம இண்டஸ்ட்ரி வச்சிருந்தோம். இங்க சும்மா சாதாரண ஊர் இல்லைங்க கீழடி. கீழடி என்ன நடந்தது என்றால், உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்வதற்குரிய துணிகளை நெய்யக்கூடிய நகரமாக கீழடி இருந்தது. அன்னைக்கு துணி அணிஞ்சு உலகம் முழுக்க அனுப்பினா. அன்னைக்கு வைகையால தண்ணி ஓடிட்டு இருந்தது, அதுல கப்பல்கள் வழியாக ஏற்றுமதி ஆகி இன்றைக்கு சொல்றாங்க இத்தாலி நகரம், இன்றைக்கு சொல்றாங்க கிரேக் நகரம். அந்த கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் இங்கே இருந்து துணிகளை ஏற்றுமதி செய்தவன் தமிழன், மதுரை தமிழன். அந்த மதுரை மண்ணிலிருந்து நான் பேசுகின்றேன். எங்கள் கீழடி பெருமையை குளிர்வண்டி புதைக்க வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய பாஜகவை, அதிமுக கூட்டணியை அனுமதிக்கலாமா? வேரோடு அறுத்தெறியணும், வேரோடு அறுத்தெறியணும். தமிழ்நாட்டின் பெருமை அல்ல, உலகத்தின் பெருமையாக கீழடி இருக்கிறது, மதுரை இருக்கிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் இருக்கிறது. 2900 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழை எழுதி வைத்தான் பானையோட்டுல. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. 3000 வருஷம் கழிச்சு தமிழை தோண்டி பார்ப்பான், நம்ம பேரு தெரியும், எழுதி வச்சிருக்கிறான். அப்பேற்பட்ட நகரம் இந்த மதுரை நகரம். இதுக்கு மெட்ரோ தர மாட்டியா? நீ இதுக்கு மெட்ரோ தர மாட்டியா? எவ்வளவு திமிர் இருந்தா எங்க கிட்ட வரி வாங்குவ? தமிழன் வரி உனக்கு இனிக்குது, தமிழனுக்கு கிள்ளி கொடுக்கிறது கசக்குதா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வரி கொடுத்து உங்கள் நாட்டை நடத்துவதற்கு பணத்தை கொடுப்பவன் தமிழன். இந்தியா